அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டாலே மக்கள் மத்தியில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது பயம்தான். ஸோ மக்கள் வந்து பேனிக் ஆகுறாங்க, பதட்டம் ஆகுறாங்க. ஸோ இந்த பதட்டம் எதனால் வருது அப்படின்னா அவங்களுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்றத விட அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களோ, ஐசோலேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் மக்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால பதட்டமாகறாங்க. ஸோ இந்த பதட்டத்தினால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது, மன அழுத்தம், மன இறுக்கம் ஏற்படுது. ஸோ இந்த மன அழுத்தம், மன இறுக்கம் ஏற்பட்டால் உடலில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் இயற்கையாகவே வந்து குறைபாடு ஆகுது. இதுதான் வந்து முதல் காரணம். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கொரோனா அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டாலே ஃபஸ்ட்டு பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேணாம். ஸோ இந்த பயத்திலிருந்து இந்த மன இறுக்கத்தை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் பல்வேறு வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து யோக பயிற்சி, சில எளிய யோக பயிற்சிலாம் வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நம்ம மைண்ட் வந்து நம்ம காமாக வச்சுக்கலாம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும், மன அழுத்தத்துலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ இதில் வந்து சில யோகா ஆசனங்கள் இருக்குது, பிராணாயாம மூச்சு பயிற்சி இருக்குது, சில ஆசனங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து பிராணாயாமா அப்படின்னு போகும்போது ஸோ இந்த யோகாவில் வந்து மூச்சு பயிற்சி, பிராணாயாமான்றது வந்து பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூச்சு பயிற்சியிலே வந்து 2 வகையான மூச்சு பயிற்சி இப்போ இந்த கொரோனாக்கு மெயினாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து மெயினாக நாடி சோதனா பிராணாயாமா அண்ட் பிராமரி பிராணாயாமா. ஸோ இந்த நாடி சோதனா பிராணாயாமா பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நாடி அப்படின்றது நம்ம உடலில் 72,000 நாடிஸ் இருக்குது. ஸோ இந்த நாடிஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நம்மளுக்கு நோய் உண்டாகுது. இந்த நாடியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி தான் இந்த நாடி சோதனா பிராணாயாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நாடி சோதனா பிராணாயாமா நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ப்ரீத்திங் வந்து கிளியர் ஆகுது, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இந்த கொரோனா அஃபெக்ட்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரீத்திங் டெக்னிக் நம்ம பண்ணும்போது நம்மளோட லங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம். ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் மெயினாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகுது, நம்மளோட லங் ஃபங்க்ஷன் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து குறையுது. ஸோ இந்த ப்ரீத்திங் டெக்னிக் நம்ம பண்ணும்போது நம்மளோட சுவாசத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மூச்சு திணறல்லேருந்து நம்ம மீண்டு வரலாம், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரீத்திங் இருக்கும், ஆக்சிஜன் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும், லங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அண்ட் அனதர் திங், இந்த நாடி சோதனா பிராணாயாமா பண்ணுறதுனால நம்ம பாடியில் வேகஸ் நர்வ் அப்படின்ற ஒரு நர்வ் வந்து ஒரு லாங்கஸ்ட் நர்வ் இருக்குது. ஸோ இந்த நர்வ் வந்து நம்மளோட பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட ஃபேஸ், தொண்டை பகுதி, லங்ஸ், ஹார்ட், நம்மளோட வயிற்று பகுதி, பேங்க்ரியாஸ், இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகளுக்கு இந்த வேகஸ் நர்வ்ன்றது பாஸ் ஆகுது. ஸோ இந்த நம்ம யோகா ஆசனங்கள், இந்த மூச்சு பயிற்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வேகஸ் நர்வ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் படபடப்பு இதெல்லாம் வந்து கம்மியாகும். இந்த மன அழுத்தம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஒருத்தரால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும். ஸோ ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பாடியில் இந்த ஹார்மோனல் சிஸ்டம் வந்து கரெக்ட் ஆகுது. இந்த ஹார்மோனல் சிஸ்டம் கரெக்ட் ஆகுறதுனால இயற்கையாகவே நம்மளோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இந்த கொரோனாக்கு மெயினாக இந்த பிராணாயாமம் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மெயினாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால, நம்மளோட நுரையீரலை வந்து பாதிக்கிறதுனால இந்த பிராணாயாமா மூச்சு பயிற்சின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் போஸ்டரில் நீங்கள் உட்காரலாம். ஸோ இந்த பத்மாசனால தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த போஸ்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த போஸ்டரில் நார்மலாக நீங்கள் உட்காந்துக்கலாம். உங்களோட கைகள் ரெண்டுமே வந்து சின் முத்ராவில் வச்சுக்கணும், உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பாடியை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிள் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் என்னென்னா நாடி சோதனா பிராணாயாமா.
நாடியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி தான் இந்த நாடி சோதனா பிராணாயாமா. ஸோ இதில் வந்து நீங்கள் நாசிகாகிர முத்ரா எடுத்துக்கணும். நாசிகாகிர முத்ரா, ஸோ இதில் உங்களோட கட்டை விரலால் வலது கை நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசி வழியாக மெதுவாக மூச்சை இழுக்கணும். உங்களோட சுவாசத்தை உள்நோக்கி வாங்கணும். மோதிர விரலால் உங்களோட இடது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது நாசி வழியாக உங்களோட மூச்சை வெளியில் விடணும். இப்போது வலது நாசி வழியாக மூச்சை நல்லா உள்வாங்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது சைடு உங்களோட மூச்சை வெளியே விடணும். இதுதான் 1 ரவுண்ட். இந்த மாதிரி நீங்கள் 10 to 20 ரவுண்ட்ஸ் நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக மூச்சை வெளியில் விடணும். திருப்பியும் வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக வெளியில் விடணும். இந்த மாதிரி நீங்கள் 20 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆக்சிஜன் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மூச்சு திணறலேருந்து மீண்டு வரலாம், உங்களோட சுவாசம் வந்து ஃப்ரீ ஆகும், உங்களோட ப்ரீத்திங் கரெக்ட் ஆகும். ரிலாக்ஸ். ஸோ அடுத்த பிராணாயாமா என்ன அப்படின்னா பிராமரி பிராணாயாமா. ஸோ இந்த பிராமரி பிராணாயாமா அப்படின்றது என்னன்னா ஹம்மிங் பீ பிரீத்துன்னு சொல்லுவோம். ஸோ பிராமரி அப்படின்னா தேனி. ஸோ ஒரு தேனி வந்து ஒரு பூவோட மகரந்தத்தை எப்படி ஒரு சந்தோஷமாக தேடி போகுமோ, அந்த ஒரு ஹாப்பினஸோடு போகுமோ, அதே மாதிரி இந்த பிராமரி பிராணாயாமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி வந்து நம்ம ஒரு நம்மளோட மைண்டை வந்து நம்ம ஹாப்பி மூடுவல் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிராமரி பிராணாயாமா பண்ணும்போது அந்த ஹம்மிங் பீ சவுண்டு நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் சில வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரெயினில் வந்து காமா தீட்டான்ற வேஸில் வந்து சில சேஞ்சஸ் வர்றதுனால எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பி மூட், ஒரு பாசிட்டிவ் மூடோட தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த பிராமரி பிராணாயாமா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்டார்ஃபின் என்ற ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. இந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால ஒருத்தரால் எப்பவுமே ஒரு ஹாப்பியான மூடில், ஒரு ஹாப்பி சரௌண்டிங்கில் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பிராமரி பிராணாயாமம் பண்ணுறதுனால நம்மளோட ஹைப்போதலாமஸ்ன்றது ஸ்டிமுலேட் ஆகுது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டை வந்து தி மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட் இன் தி பாடி இஸ் தி பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நம்மளோட எல்லா ஹார்மோன்ஸும் வந்து கரெக்ட் ஆகி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இயற்கையாக உண்டாக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பாடியில் தைமஸ் கிளாண்டுன்ற ஒரு கிளாண்ட் இருக்குது. ஸோ இந்த கிளாண்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா WBC, அதாவது வெள்ளை அணுக்கள், நம்ம உடம்புல வெள்ளை அணுக்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஃபங்க்ஷனில் இந்த தைமஸ் கிளாண்டோட இன்வால்மெண்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த WBC ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால நம்ம பாடியில் T செல்ஸ்ன்றது வந்து அதிகமாகுது. இந்த T செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம பாடியில் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணுறது தான் இந்த T செல்லோட மெயின் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடியில் நம்மளுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த T செல்ஸ் பண்ணுறதுனால இட் வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் தி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஃபைட் பண்ணி நம்மளை இந்த கொரோனாலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிராமரி பிராணாயாமா பண்ணுறதுனால உங்களோட நாஸ்ட்ரில்ஸில் வந்து வேசோ டைலட்டேஷன் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ப்ரீத்திங் இருக்கும், ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ப்ரீத்திங் உங்களுக்கு கிடைக்கும். பிராமரி பிராணாயாமம், இந்த பிராமரி பிராணாயாமம் அப்படின்னா ஹம்மிங் டீப் பிரீத்துன்னு சொல்லுவோம்.
ஒரு தேனீக்கள் தன் மகரந்தத்தை தேடி போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக போகுமோ அந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் தான் இந்த ஹம்மிங் பீ பிரீத். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆள்காட்டி விரலை உங்களோட காதில் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட நாசி வழியாக மூச்சை நல்லா உள்வாங்கி உங்களோட வாய் மூலமா மூச்சை வெளியில விடணும். மூச்சை வெளியில விடும்போது ஹம்மிங் பீ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே வெளியில விடணும். ஒரு தேனீக்கள் சத்தம் போடுவது போல் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் 5 கவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலீஸ். ஸோ இந்த பிரம்மரி பிராணாயாமம் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட டென்ஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும். உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூட் கொடுக்கும். ஸோ ரெகுலராக இப்போ பார்த்த சில சிம்பிள் யோகா டெக்னிக்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொரோனாலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இயற்கை முறையில் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் ஆல்ரெடி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஸோ தியானம் அப்படின்றது நத்திங் பட் தாட்லெஸ் ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். தி 0 ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் அஸ் தி மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தர் எவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரோட ஏஜ் என்னவோ அவ்வளோ மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். பட் அதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. ஜஸ்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரீத்திங்கை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணாலே போகிறோம். நம்மளோட தாட்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சி நம்மளோட மைண்ட் வந்து நம்ம காமாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட்ன்ற ஒரு ரசாயனம் செக்ரீட் ஆகுது. ஸோ இது செக்ரீட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா பீனியல் கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால மெலட்டோனின் என்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. இந்த மெலட்டோனின் ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்லீப்லெஸ்னஸை வந்து போக்கும். ஒருத்தரால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும், ஒரு நல்ல குட் ஸ்லீப் கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நல்ல குட் ஸ்லீப் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், இந்த கார்டிசோல் லெவல் கம்மியாகிறதுனால அவங்களோட மைண்டு வந்து காமாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இயற்கையாகவே அவங்க மேம்படுத்திக்கலாம். மெடிடேஷன், தியானம். ஸோ இந்த தியானத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் போஸ்டரில் நீங்கள் உட்காந்துக்கலாம். உங்களோட கைகள் ரெண்டுமே சின்முத்திரையில் வைக்கணும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. ஜஸ்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணி உங்களோட மூச்சை மட்டும் நீங்கள் கவனிச்சாலே ஒரு 5 மினிட்ஸ், அதுதான் தியானம். ஸோ இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனால் எல்லாருமே படபடப்பாக இருப்பாங்க, ஒரு பயத்தோடு இருப்பாங்க. தினமும் ஒரு 5 மினிட்ஸ் ஆசனங்கள் பிராணாயாமம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மெடிடேஷன் தியானத்தில் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் கவனிச்சாலே போகிறோம். இந்த சில சிம்பிள் டெக்னிக்ஸ் வந்து வீட்டில் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஓல்டேஜ் பீப்புள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 8 இயர்ஸ்
சில்ட்ரன்ஸ் 8 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தினமும் ஒரு ½ an hour ப்ராக்டிஸ் பண்ணுறது மிகவும் அவசியம்.